வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துருக்க டெக்கிவில் தமிழ் சேனல். என்னோட பேர் ஆதவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் Lenovo ThinkPad P53 மொபைல் ஒர்க் ஸ்டேஷனை பற்றியான ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது Lenovo சைடில் ரிலீஸ் ஆகக்கூடிய மிகவும் எக்ஸ்பென்சிவான ஒரு லேப்டாப் இது. இந்த லேப்டாப்பை பற்றியான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லேப்டாப்னு சொன்னால இந்த ஒரு லேப்டாப்போட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,33,700 சம்திங் வருது. ஒரு அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2,34,000 வருது. நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ரொம்ப ப்ரிசிஷனாக பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்க கர்வ் ஆகட்டும், முன்னாடி இருக்க கர்வ், பின்னாடி இருக்க ஹீட் டெஸ்டிபிகேஷனுக்கான போர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஐ கேட்சியாக இருக்குன்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லேப்டாப்போட கீழ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் பிளேட்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேமோ இல்லை எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவ் போர்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டெண்டபிளாக உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக போர்ட்டபுளாக நீங்கள் எல்லா இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 2.5 kgs இருக்குது. ரொம்ப தின்னான லேப்டாப் கிடையாது. இது கொஞ்சம் வெயிட்டான லேப்டாப் தான். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டது. அப்புறம் லேப்டாப்போட கீழ் பகுதியிலும் சைட்லையும் நிறைய ஹீட் வென்சஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் கேமிங் விளாடும் போதோ ஹை அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போதோ ஹீட் கம்மி பண்ணுறதுக்காக சில வழிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் ஸ்டேஷனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 செல் கொண்ட 90 வாட் காருக்கான லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 230 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த லேப்டாப் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16.5 ஹவர்ஸ்க்கான சார்ஜ் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லேப்டாப்போட பின்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா RJ45 ஈத்தர்நெட் போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் USB-C டைப் தண்டர்போல்ட் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் AC பவர் அடாப்டருக்கான போர்ட் ஒன்று இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவர் இண்டிகேஷனுக்கான ஒரு LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஃபோன் மைக் காம்போவுக்கான 3.5mm ஜாக் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சிம் ஸ்லாட் ஒன்று போட்டுருக்காங்க. அந்த சிம் ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் சிம் வேணால் போட்டு நீங்கள் டேட்டா கூட இதில் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கென்சிங்டன் லாக் ஸ்லாட்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ஜெனல் சின்ன டை மாதிரி போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் HDMI 2.0 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 USB-A டைப் 3.1 போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு ரீடருக்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா ThinkPad டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே சேம் பிளேஸ்ல கீபோர்ட் பிளாட்ஃபார்ம்லையும் ThinkPad சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்க்ரீன் நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் டில் பண்ணிக்க முடியும். அதாவது லேப்டாப்பை ஃப்ளாட்டாக கொண்டு வந்துக்க முடியும் உங்களால். இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இது வந்து விஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இந்த ஹிஞ்ச் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாராவது தெரியாமல் கையை வச்சு இழுத்துட்டாங்களோ இல்லை மேலே கையை வச்சு சாஞ்சிட்டாங்களோ இது உடையக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்ற லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 to 130 டிகிரி வரைக்கும் தான் நீங்களால் டில் பண்ணிக்க முடியும். இந்த லேப்டாப்பில் 180 டிகிரி வரைக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். ரொம்ப சாலிடாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு தாங்கும் கண்டிப்பாக. இந்த 2 ஹிஞ்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஹை கிரேட் அலுமினியம்னால மேட் பண்ணிக்காங்க. இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பாடியிலேருந்து எடுக்காம டிஸ்பிளே பாடியோட அட்டாச் பண்ணிக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இது வந்து நீங்கள் 180 டிகிரி வரைக்கும் டில் பண்ணிக்க முடியுது உங்களால். ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் HDR ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதுக்கான சாம்பிள் வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும் பாருங்க. ரொம்பவே சூப்பராக சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப லவுடாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் சூப்பரான ஒரு லெவலில் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் உள்ளே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கும் சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த ஒரு யூனிட்டை ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸரை பார்க்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Intel Core i7 6 கோருக்கான ப்ராசஸர் 9850H ஒரு மாடல். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2.6 GHzக்கான கிளாக் ஸ்பீட் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4.6 GHzக்கான கிளாக் ஸ்பீட் இருக்குது. இது ஒரு 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர். இந்த மொபைல் ஒர்க் ஸ்டேஷனோட டச் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ப்ரிசிஷனாக இருக்குது. அண்ட் ஃபிங்கர் ஸ்க்ராலிங்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. மற்றபடி Windows 10ஓட கெஸ்டர்ஸ் எல்லாமே அருமையாக ஒர்க் ஆகுது. இந்த கீபேடோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் பாயிண்ட் டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் டிவைஸை வச்சு நீங்கள் மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் பாயிண்டரை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். எந்த டைரக்ஷன்லாம் அந்த டைரக்ஷன் மூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இது.
இந்த லேப்டாப்பில் 720 பிக்சலுக்கான HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்கேம் மூலிமா எந்த விதமான செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக திங்க் ஷட்டர்னு ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கவர் தாங்க. நீங்கள் வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேர்ஃபீல்ட் மைக்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன்ஸ். அண்ட் கேமராவோட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா IR பிளாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லேப்டாப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே குயிக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கான கம்ஃபர்டபிலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ஒரு லேப்டாப்பில் ப்ளூடூத் 5.1 அண்ட் Wi-Fi 6க்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த லேப்டாப்போட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு நிறைய விதமான டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மிலிட்ரி கிரேட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கான ஒரு டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த லேப்டாப்போட ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதோட கீபோர்ட் சொல்லலாம். இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப லாங் டியூரேஷன் வந்து இந்த கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணவோ இல்லை எதனா செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. கீ ட்ராவல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த சவுண்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா, இந்த சவுண்ட் நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த சவுண்டோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்பில் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணிப்பட்ட எந்த விதமான ஒரு டேமேஜ் ஆகாது. அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் Windows 10 Pro 64 பிட்கான OS வித் லைஃப் டைம் ஆக்டிவேஷனாக கொடுத்துருக்காங்க. மெமரியை பொறுத்த வரைக்கும் 32 GB DDR4 RAM அண்ட் எக்ஸ்டெண்டபிள் ஸ்லாட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 1 TB SSD ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் NVIDIA Quadro T1000 4 GB கிராஃபிக் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஹை அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது இந்த லேப்டாப்போட கீபோர்டுக்கு பின்னாடி LED பேக் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு லேப்டாப்பில் ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை நீங்கள் ஆஃப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்களாலோ இல்லை ஸ்லீப் மோடில் போட்டிருந்தீங்களாலோ நீங்கள் மறந்துட்டீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. இதில் மேலே இருக்க திங்க்பேன்ற ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயில் ரெட் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனில் இருக்கும்போதோ இல்லை ஸ்லீப்பில் இருக்கும்போதோ பிளிங்காக எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 15.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD IPS LED பிளாக் லைட் ஆன்டி கிளர் டிஸ்பிளே தான் இந்த ஒரு லேப்டாப்பில் இருக்குது. வித் 1920x1080p ரெசல்யூஷனில். ஆன்டி கிளர் டிஸ்பிளே சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனோ இல்லை ஒரு கிளாரோ எதுவுமே இருக்காது இந்த ஒரு லேப்டாப்பில். நீங்கள் கேம்ஸ் விளாடும்போது சரி, வீடியோ பார்க்கும்போது சரி, இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. வீடியோ பார்க்கும்போதும் கேமிங் விளாடும்போதும் சரி கலர் வைப்ரன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 48 and 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்பில் கேமிங் விளாடும்போது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஹையர் மாடலில் கேமிங் விளாடுறதுக்கு சொல்லவே வேணும். கேமிங்கில் கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலாகவும் சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் விளாடுறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் ரே ட்ரேசிங், அட்வான்ஸ் ஷேடிங், ஏஎன்எஸ் டூல்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக விஷுவல் கம்ப்யூட்டிங்காக தயாரிக்கப்பட்டது. அதாவது ஹையர் அண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப் தான் இது. அண்ட் இந்த ஒரு காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. இதில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க.
அண்ட் கேமிங் மட்டும் இல்லாமல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரீமியர் ப்ரோ மாதிரியான ஹையர் அண்ட் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது ஜிபியூ சிபியூ ஆசிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கான டைமிங்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது மற்ற லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதோட எக்ஸ்போர்ட் அண்ட் ரெண்டரிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மற்ற லேப்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆகிறது, இதில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் ஆகுது. நான் என்னோட இன்னொரு லேப்டாப்பில் நான் யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பி லேப்டாப், அதில் எனக்கு ஒரு ரெண்டரிங் முடிச்சு நான் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 நிமிஷத்தில் வேலையாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நண்பா, இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.